Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha style. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து எப்படி என்னோட ஐப்ரோஸை பார்லர் போகாம வீட்லயே வந்து க்ளீன் பண்ணுவேன், எப்படி ஷேப் பண்ணுவேன், எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண போறேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ண பிடிக்காது. அதே சமயம் ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்கா, டார்க்கா, நல்ல ஷேப்பாவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் and makeup related videos, skin care, hair care, அப்புறம் shopping haul, product reviews, weight loss related ஆன videos இது மாதிரியான contents கொடுப்பேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஃபில் பண்ணுறதுக்கும் முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ என்னோடய ஹேர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கிட்டு ஒரு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஏன்னா ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணும்போது முடியெல்லாம் முன்னாடி விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்ரூமில் மிரர் இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணுறதுக்காக கேமரா முன்னாடி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் செட்டஃபில் கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்டாக பாத்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெட் ஸ்கின்னில் அதுக்கப்புறம் நான் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். கிளென்சருக்கு பதிலாக வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோஸில் கிளென்சர் அப்ளை பண்ணி ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். கிளென்சர் வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். சோப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கிளென்சர் எடுத்து என்னோட ஒரு ஐப்ரோஸில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அதாவது ரேசர் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா வெட்டாக இருக்கணும். ட்ரை ஸ்கின்னில் நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணக்கூடாது. அண்ட் நான் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்பர் லிப்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி ஒரு டிங்கிள் ரேசர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோடய ஐப்ரோஸில் கிளென்சர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரேசர் எப்படி பிடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் சாய்வலாக இருக்க மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸில் கை வச்சிடாதீங்க. ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐப்ரோஸை ஷேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எடுத்ததும் ஐப்ரோஸில் ரேசர்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஏடா கூடமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக வந்து ஐப்ரோஸ் ஒட்டி நான் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஐப்ரோஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை ரிமூவ் பண்ண நம்மளோட ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேசர்ஸை இறக்கி இந்த மாதிரி ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரேசர்ஸ் வந்து ஃபேஸில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல் ஐப்ரோஸும் வந்து போயிடும். ஸோ அந்த கண்ட்ரோல் நமக்கு வந்து தெரியணும், எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத மிரரில் பார்த்துட்டு ஸ்லோவாக பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐப்ரோஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேர்ஸ் ரிமூவ் பண்ண ஒரு வைப்ஸ் வச்சு நான் தொடச்சிட்டே வரேன். அப்போ தான் வந்து நல்லா ஒர்க் ஆகும், நல்லா க்ளீன் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஐப்ரோஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு நம்ம மிரரில் செக் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்றத. அண்ட் ஐப்ரோஸோட எண்டு வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ரேசர்ஸ் வந்து நான் ஃபைனலாக தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரேன். எடுத்தது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லி எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண ஒரு வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ரேசர்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸும் வந்து வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்லையும் நான் வந்து கிளென்சர் அப்ளை பண்ணிவிட்டு ரேசர்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்ததும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேலே, ஏன்னா ஒரு ஐப்ரோஸ் பண்ணிவிட்டேன், எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஐடியா படியே நான் மேலே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே அப்படியே பொறுமையாக கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட்லாம் வைக்கல, நான் எப்படி ரியலாக பண்ணுறனோ அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ எடிட்டிங்கும் பண்ணல. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஐப்ரோஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஐப்ரோவோட எண்டு வந்து நான் ஷார்ப்பாக கொண்டு வரக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஐப்ரோஸ் ஃப்ரண்ட்டில் பட்டையாகவும் எண்டில் வந்து ஷார்ப்பாகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஷார்ப் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மேலே ரேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும்.
நம்ம பொறுமையாக ஒவ்வொரு ஹேராக ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா கண்ணில் பட்டு ஏதாவது இடகுடமாக ஆயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். இப்போ குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக ஒவ்வொரு ஹேராக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐப்ரோஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே எப்படி பொறுமையாக ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். என்னோடய ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு தான் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். ரொம்ப தின்னாக கொண்டு போக மாட்டேன். எனக்கு வந்து ஐப்ரோஸ் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இந்தளவுக்கு தான் நான் வந்து ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணுவேன். சேம் கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய அப்பர் லிப்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துட்டாலே நமக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபேஸில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை காட்டிலும் கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணணும். மற்ற இடங்களில் கூட நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ் அடிக்கடி ஷேவ் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். அண்ட் அப்பர் லிப்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவேன். அப்பர் லிப்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது அது வந்து நல்லா பாப்பப் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன், லிப் பாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஃபேஸில் வேறு எந்த மேக்கப்பும் இல்லை. நான் என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதே நம்மளோட ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் வந்து க்ளீனாக இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணாமல் ஐப்ரோஸ் டல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸில் நம்ம வேறு எந்த மேக்கப் பண்ணியிருந்தாலுமே மேக்கப் வந்து டல்லாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஐப்ரோ கிட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் பிராண்டோடது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு நான் ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கேப் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த ஐப்ரோ கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு வேக்ஸ் இருக்கும் ஐப்ரோ செட் பண்ணுறதுக்கு. அது போக ப்ரௌன் கலர் ஷேடும் பிளாக் ஷேடும் இருக்கும். நான் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு பிளாக் ஷேடு தான் சூட் ஆகும் அப்படின்னாலாம் பிளாக் வச்சு ஃபில் பண்ணுறேன். நல்ல ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ப்ரஷ்ஷில் அந்த பிளாக் ஷேட் சூஸ் பண்ணி நல்லா வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். பொறுமையாகவே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், எடிட்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். எடுத்தது உள்ளே ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து எடுத்தது கொண்டு வரக்கூடாது. மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐப்ரோஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அடிக்கடி வேணால் நம்ம ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம், கோம் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஐப்ரோஸ் மேலே கீழே சிலிப்பி இருக்காமல் நல்லா வந்து அடங்கியிருக்கும். இப்போ நான் வந்து கேமரா பார்த்து ஃபில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு குட்டி மிரர் வச்சு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்த்து ஃபில் பண்ணணும். நம்ம மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அது அந்தளவுக்கு ஆடாக தெரியாது. ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமையும் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக ஷேடு யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆடாக தெரியும், ஆர்டிஃபிஷியலாக தெரியும். எனக்கு வந்து ஐப்ரோஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடம், அதாவது 2 ஐப்ரோஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து மேலேயும் கீழேயும் லைன் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஷேட் டச் பண்ணி லைட்டாக அப்படியே ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹார்ஸை நான் லைன் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு அழுத்தி கோம் பண்ணும்போது அந்த ஹார்ஸான லைன் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மஜ் அவுட் ஆகி கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும். அதாவது டார்க்காக இல்லாமல் அந்த இடத்துல கொஞ்சம் டல்லாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஐப்ரோஸும் நான் அதே மாதிரி கோம் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட் எடுத்து டார்க்காக பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பூலி வச்சு நம்ம அழுத்தி கோம் பண்ணும்போது அந்த ஹார்ஸான லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஆக்கி கொடுக்கும். இப்போ நான் 2 ஐப்ரோஸும் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நேச்சுரல் லைட்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். எந்தளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், எந்தளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஐப்ரோஸ் வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம த்ரெட்டிங் பண்ணால் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஷேப் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப தின்னாக பண்ணிடுவாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஐப்ரோஸ் கார்னரில் இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போயிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பட்டையாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அண்ட் ஐப்ரோஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பட்டையாகவும் எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கொண்டு போனோம் அப்படின்னா ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.